வணக்கம் மக்களே, நான் உங்கள் கனகவேல். இது உங்கள் பைக்கர் டாக் தமிழ். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் ஹேண்ட் கிரிப். இதில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு பார்க்குறோன்னா, ஸ்பெஷலாக ரேசிங்கில் இருக்கவங்க, ஸ்பெஷலாக ஆஃப் ரோட் ரேசிங்கில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஹேண்ட் கிரிப், அதாவது நம்ம வண்டியில் யூஸ் பண்ணுற த்ராட்டில் கிரிப் அண்ட் கிரிப் செட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈரம், மண் இல்லை டர்ட் சர்ஃபேஸு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விடும். அதனால் வந்து ரேசஸே நம்ம லூஸ் பண்ணுற அளவுக்கு கூட சுச்சுவேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி பல பேருக்கு பல சுச்சுவேஷன் நடந்திருக்கு. இது வந்து ரோட்ஸ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலாக நான் அந்த ஹிமாலயாஸ்லாம் டூர் பண்ணும்போது அந்த கோல்டுக்கும் அந்த ரொம்ப வருஷமாக நம்ம வச்சுருக்க கிரிப் செட்டுக்கும் கீழே போட்டதோ இல்லை எடுக்கிறதோ, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்களில் வந்து இந்த கிரிப் செட் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக சிம்பிளான ஒரு மெத்தடு என் ஃப்ரெண்டு தான் இது முதல்ல பண்ணியிருந்தார். அவர் சொன்ன ஐடியா தான் இது. பட் ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வந்து இது ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு. இதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணவும் போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் கிரிப். ஷட்டில் ராக்கெட், டென்னிஸ் ராக்கெட், இந்த மாதிரி ராக்கெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு கிரிப்பு. ஸோ நான் வந்து ஒரு நிறைய கிரிப்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பர்டிகுலராக நிறையா, இது கம்ஸ் அப் டு 6 months to 1 year சாலிடாக இது வரும். அந்த எஃபெக்ட், ஃபுல் எஃபெக்டோட. ஸோ வெட் சர்ஃபேஸ், வித் க்ளவுஸ், வித்தவுட் க்ளவுஸ், எப்படி இருந்தாலும் உங்கள் வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். ஆஃப் ரோடு, ஆன் ரோடு எல்லாத்துலேயுமே. இது ஸ்பெஷலாக என் வண்டிக்கு நான் இப்போ மாற்ற போகிறேன். ஸோ அதனால உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரிப் செட்டு. இது நான் வாங்கினது டிகாத்லானில். இதோட ப்ரைஸ் வந்து 260 rupees இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து. இட்ஸ் 130 rupees ஈச்சு. ஸோ ரெண்டும் சேர்த்து இட்ஸ் 260 rupees. அதை பற்றி என்ன அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ நிறைய பிராண்டில் இருக்க இந்த மாதிரி கிரிப் செட் கிடைக்கும். ஸ்பெஷலாக இந்த யோனெக்ஸு, அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஷட்டில் ராக்கெட் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுற இடத்துல கூட போய் நீங்கள் வாங்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கலாம். இதுவும் வந்து நான் டிகாத்லானில் வாங்கினேன். நீங்கள் டிகாத்லான்லையும் போய் வாங்கலாம். இது வந்து சுப்பீரியர் ஓவர் கிரிப்பு அப்படின்னா வந்து இட் இஸ் அதாவது இது வந்து சாஃப்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரிப்பி சர்ஃபேஸு. இது இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது சுப்பீரியர் ஓவர் கிரிப்பு. சுப்பீரியர் ஓவர் கிரிப்புங்கிறது வந்து சாஃப்டாக இருக்கும், வெட் சர்ஃபேஸ்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் கிரிப்பாக இருக்கும். இது லைஃப் வந்து 6 to 8 months வரும். பட் ஆனால் அந்த கிரிப் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் நெவர் ஹேவ் டு புட் ஸோ மச் எஃபர்ட் ஆன் த்ராட்டில். இது வந்து சின்ன விஷயம், இது உங்களுக்கு என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது போட்டு ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன், ஆட் பண்ண விருப்பப்பட்டுக்கிறேன். நான் நிறைய கிரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம த்ராட்டிலில் வர கிரிப்ஸ் வந்து நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கிரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரிப் செட்டுங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட் ஒரு வண்டியில். அது வந்து நிறைய பேர் ஓவர்லுக் பண்ணுற ஒரு சின்ன விஷயம். ஆனால் கம்ஃபர்ட்ஸ், டிஸ்கம்ஃபர்ட்ஸ், நிறைய விஷயங்களை வந்து வி கேன் பேலன்ஸ் இட் அவுட் அண்ட் அவாய்ட் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ண நிறைய கிரிப் செட்ஸில் ஒரு சில வெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கான்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட்டு, ப்ரோ டேப்பர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பார்த்தீங்கன்னா கிரிப் செட்டுக்கே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து டைமண்ட் ஷேப்டு, வாஃபில், ஹாஃப் வாஃபில், ஃபுல் வாஃபில், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் மோர் நாலேஜ் எவ்வளோ முக்கியம் ஒரு கிரிப் செட்டுங்கிறது. இதில் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிரிப் செட் வந்து எப்பயுமே ரெகுலராக கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படியே இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கிரிப் செட்ஸில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டைம் ஒரு 6 months, 3 to 6 monthsலேயே ஆஃப் ஹெவி யூசேஜ் அந்த கிரிப் வந்து வில் ஸ்டார்ட் டு வேர் அவுட். ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட் காம்பவுண்டில் பண்ணுற ரப்பர். ஸோ இட் வில் டென் டு வேர் அவுட். பட் ஆனால் கிரிப் வந்து பிரமாதமாக இருக்கும் ஆன் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் அண்ட் டெரெயின். ஸோ இது வந்து இட்ஸ் அ ஹேக். இட்ஸ் அ சீப்பர் ஹேக்கு, பட் இட் ஒர்க்ஸ் வெரி வெல். இதுலேயும் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் சுப்பீரியர் ஓவர் கிரிப் வாங்குறேன் அப்படின்னா, யூ கெட் பெட்டர் கிரிப் அண்ட் சாஃப்டர் ட்ராக்ஷன், சாஃப்டர் கண்ட்ரோலு. ஸோ இட்ஸ் மச் ஈஸியர் டு ஹோல்டு. ஸோ யூ கேன் கையை நான் இப்படி வச்சு திருப்பினா கூட த்ராட்டில் திரும்பும். ஸோ இட் வில் ஒர்க். ஸோ 2 விரலில் கூட ஐ கேன் ஆப்ரேட் த த்ராட்டில்.
it will rotate. ஸோ இது வந்து இந்த மாதிரி 2 விரலில் கூட இதில் ரொட்டேட்டுங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரிஜினல் grip sets are meant for only long term life. It will forever last. It will be there forever. 10 வருஷம் விட்டீங்கன்னா கூட அந்த grip set இருக்கும். ஆனால் காஞ்சி கருவாடாகி literally it will become like a plastic. It won't even come off the throttle quadrant and the sleeve மாதிரி வராது. So keep an eye on it. Take care of your grip sets. It's very effective and very important. You will feel the comfort and use over a period of time. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ரைடிங் கியர், ஒரு ஹெல்மெட் அந்த மாதிரிலாம் போட்டு ஓட்டும் போது தான் வந்து நமக்கு வந்து அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்மெட்னா விண்ட் டிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா நாய்ஸ் ரிடக்ஷன் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு க்ரிப்புக்கும் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் மேட்டர்ஸு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது சுப்பீரியர் ஓவர் க்ரிப்பு. ஸோ இது வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, டிகேத்தலானில் இந்த பீஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து இந்த மெட்டீரியல் இங்கே இருக்கும். ஸோ யூ கேன் ஃபீல் த மெட்டீரியல். நான் இது வந்து ஐ நோ திஸ் மெட்டீரியல். ஸோ யூ கேன் ஃபீல் த மெட்டீரியல். இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுக்கும் தே வில் ஹேவ் சாம்பிள்ஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ யூ கேன் ஃபீல் இட் அண்ட் பை இட். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் தோணுதோ நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பின்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ராக்கெட்டுக்கு எப்படி சுற்றுறது, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கலாங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதே ப்ராசஸ் தான் ஹேண்டில் பார்லையும் ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்காக எண்டுலேருந்து ஆரம்பிங்க. இந்த எண்டுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரிப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் சுற்றுங்க. ரொம்ப திக்காக சுற்ற வேணாம். லேயர் பை லேயர் போக போக திக்னஸ் ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு க்ரிப்பும் பெருசாகும். ஸோ பெருசாகவும் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் மாறும். என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் இந்த க்ரிப்பை ரேப் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ரேப் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ அன்ராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேப் ரொம்ப முக்கியம். இந்த டேப்பு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேப்பு தான் வந்து சுற்ற போகிறோம். இது ஒரு அதசிவ் டேப்பு. ஸோ எண்டில் இங்கே சுற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த டேப் வச்சு க்ரிப் பண்ணிக்கலாம். இந்த டேப் வச்சு க்ரிப் பண்ணி லாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் இதில் ரேப் பண்ணி முடிக்கும்போது அதில் மேலே வர அந்த க்ரிப்புக்கு மேலே லைட்டாக ஒரு ட்ராப் குவிக் ஃபிக்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த டேப் வச்சு லாக் பண்ணிங்கன்னா இன்னும் க்ரிப் பண்ணிக்கும். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராப்புக்கு மேலே வந்து ஒரு தின் பாலித்தீன் கோட் வரும். அதை ட்ராப் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டாலும் ஓகே, இல்லை பிரிச்சுட்டு ட்ராப் பண்ணாலும் ஓகே. அப்போ தான் அது க்ரிப் கிடைக்கும். ஸோ அப்போ தான் அதோட ஃபுல் எஃபெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு எண்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு ஃபுல் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ரேப்பை பிரிச்சிட்டிங்கன்னா இது இன்னும் தின்னாக மாறிடும். ஸோ அந்த தின்னஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி அது மேலே ஒரு ரேப் கொடுங்க. ஒரு ரேப் கொடுக்கும்போது இந்த இடம் சீல் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே சைடு வைஸில் ரேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பக்கவாக சீல் ஆகும். கொஞ்சம் ஆனால் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த க்ரிப் ஈவனாக சைஸில் வந்து மோல்ட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக போயிடும். ஸோ இது எனக்கு தேவைப்படுற சைஸு. பட் ஐ வில் யூஸ் இட் கம்ப்ளீட்லி. இது வந்து வெட் சர்ஃபேஸ் அண்ட் ட்ரை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா த்ராட்டில் பிடிக்கிறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சின்ன டேப் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இழுத்து ஒட்டிடுங்க. ஸோ இங்கே வந்து என் டிப் பார்க்கலாம். இந்த என் டிப்பை சீல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து பேரலாக இந்த ஸ்கின்னுக்கு மேலே பேரலாக ஒட்டி தென் யூ கேன் ஸ்டிக் இட். இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணால் தென் இட் டேர். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம்.
இட்ஸ் wrapped. ஸோ பேசிக்காக இது இந்த ப்ளூ கலருங்கிறது தான் கிடையாது, பிளாக் கலரில் யூ கேன் கெட். என்னோடய வண்டியில் ப்ளூ இருக்கனால ஐ தாட் ஐ கெட் இட் அஸ் ப்ளூ ஆஸ்தட்டிக். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட விஷயம், இதோட கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பீல் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூஸ் அ ட்ராப் ஆஃப் குவிக் ஃபிக்ஸு அண்ட் ஜஸ்ட் ஹோல்ட் இட் தேர் ஃபார் செகண்ட். அது ஒட்டிக்கும். டோன்ட் நீட் டு காம்ப்ளிகேட் மோர் தென் தட். இது எல்லாமே ஓவர்லே ஆகிடும், இந்த இடத்துல க்ரிப்பே இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் இட் நோ ப்ராப்ளம் வித் ஆர் வித்தவுட் க்ளவுஸ். ஸோ நோ யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒரு grip set வாங்கணும்னா எனிவே இட்ஸ் கோன் பி காஸ்டிங் 300-400 rupees, somewhere around 250 minimum. ஸோ இது 260 rupees, same cost of a grip set, and it works same way. In the effectly it will be at least to 8 months to 1 year. And wetsலையும் அதாவது ஈரத்துலேயும் this will work exactly full gripல, because it is designed to go through sweat எல்லாமே, and it is soft. ஸோ என்னோடது சாஃப்ட்டு, தேர் இஸ் மோர் ஆப்ஷன்ஸ், ஹார்டு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறது யூ கேன் ப்ரிஃபர். சரி மக்களே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் grip ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது மட்டும்தான் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் grip ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி grip பிடிக்குங்கிறது நீங்கள் பார்த்து வாங்க. அதுக்காக தான் டிகாத்லானில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அப்கிரேடிங் யுவர் கிரிப்ஸு டு யுவர் ப்ரிஃபரன்ஸு, பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட grip எது உங்களுக்கு எது சூட் ஆனுச்சுன்றதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென் வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. கூடிய சீக்கிரத்தில் ஐ வில் கீப் போஸ்டிங் மோர் வீடியோஸ். ஸோ டேக் கேர் அண்ட் பபாய்.